வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நாடு முழுக்க +2 தேர்வுகள் தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்வு என்பது ஒரு மிக முக்கியமான பொதுத் தேர்வு என்று சொல்லலாம். மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்வதனுடைய பாதையை தீர்மானிக்கக்கூடிய தேர்வாக இந்த +2 தேர்வுகள் இருக்கின்றன என்பதும் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் மருத்துவம் சார்ந்த படிப்பை தவிர மற்ற எல்லா படிப்புகளுக்குமே +2 மதிப்பெண்கள் தான் ஒரு அடிப்படையாக இருக்கின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது இது ஒரு முக்கியமான தேர்வு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த தேர்வு என்பதை மாணவர்களிடம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமை என்று நான் நினைக்கிறேன். பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த +2 தேர்வை ஒட்டி +2 தேர்வுக்கு எந்த வீட்டிலெல்லாம் மாணவ மாணவிகள் தயாராகிறார்களோ அந்த வீட்டிலெல்லாம் ஏதோ ஒரு போருக்கு ஆயத்தமாவது போன்ற ஒரு பரபரப்பும் பதட்டமும் ஒரு பல வீடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த மாணவர்களை எல்லாம் தொடர்ந்து ஒரு யுத்தத்திற்கு தயார் செய்வது போன்ற ஒரு பெரிய மன நெருக்கடிக்கு ஆளாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த தேர்வு என்பது நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு தேர்வுகளில் ஒரு தேர்வு மட்டும்தான் என்ற உணர்வு மாணவர்களிடம் இருப்பது மிக மிக முக்கியம். இன்னொன்று, நாம் இந்த மனப்பாடம் செய்து படிப்பதை காட்டிலும் அந்த துறை சார்ந்து நாம் எதை புரிந்து கொண்டு படிக்கிறோமோ அதை தெளிவாக, எந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெளிவாக தெரிகிறதோ அதை முதன்மையில் எழுதுவது, கேள்விகளை நிதானமாக படித்து புரிந்து கொள்வது, இப்படியாக பல விஷயங்கள், பல கேள்விகளுக்கு பல பகுதிகளுக்கு விடையளிக்கிற போது நேரத்தை அதற்கேற்ப பிரித்து கொள்வது என்றெல்லாம் சில எளிய பயிற்சிகளின் மூலமாக நீங்கள் தேர்வை செப்பமாக கையாள முடியும். ஒருவேளை நீங்கள் சில தேர்வுகளில் உங்களுக்கு அவ்வளவு தன்னம்பிக்கை குறைவாக இருந்தாலுமே கூட அது பல சமயங்களில் உங்களுடைய மனநிலையினுடைய ஒரு பலகீனம் காரணமாக உங்களுக்கு தெரிந்ததை கூட எழுத முடியாமல் போய்விடும். அதற்கு காரணம் இந்த தேர்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பதட்டம்தான். இந்த பதட்டத்தை முதலில் விட்டொழியுங்கள், தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். ஒருவேளை ஏதேனும் 1-2 பாடங்களில் தவறிவிட்டால் கூட நாம் அதை திரும்ப எழுதி திரும்ப கல்லூரிக்கு செல்லலாம். இப்பொழுது நானெல்லாம் எடுத்துக்கொண்டால் என்னுடைய முதுகலை பட்டப்படிப்பை படிக்கிற போது எனக்கு 28 வயதாகிவிட்டது. இடையில் படிப்பு டிஸ்கண்டினியூ ஆகி திரும்ப படிக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருந்தது. இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அடிப்படையில் நாம் கல்வி என்பதை எப்பொழுது வேண்டுமானாலும் கற்கலாம் என்கிற ஒரு உணர்வு நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த கல்வியை செப்பமாக பயில முடியும். மாறாக ஏதோ ஒரு பந்தய குதிரைகளைப் போல நாம் தொடர்ந்து பதட்டத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த தேர்வுகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிவிடும். இந்த மன நெருக்கடி தான் பல சமயங்களில் மாணவர்களை பின்னுக்கு தள்ளுகின்றன. நாம் ஒரு எவ்வளவு உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றாலும் உடனடியாக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போய்விடப் போவதில்லை. குறைவான மதிப்பெண்களை பெற்றவர்கள் எவரும் வாழ்க்கையில் பின்தங்கி விடவும் இல்லை. அதற்கடுத்து பல கட்டங்கள் இருக்கின்றன, பல படிகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் இந்த கல்வியில் நாம் ஒரு சிறப்பான சாதனையாளர்களாக விளங்க முடியும். அதனால் பெற்றோர்கள் தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு நெருக்கடி கொடுக்காதீர்கள். அவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாவிட்டால் கூட அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்கள், தைரியம் கொடுங்கள். ஒரு தேர்வு இல்லாவிட்டால் ஒரு தேர்வு என்கிற தன்னம்பிக்கையை மாணவர்களுக்கு கொடுங்கள். அப்போதுதான் அவர்கள் இந்த சவாலை வெற்றிகரமாக கடப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.